Shown on the screen is the probable enemy PL-15 missile, which is of Chinese origin. This missile has missed its target, and you can see the pieces. பாகிஸ்தான் ஏவிய PL-15 ஏர் மிசைல் இது சீன உருவாக்கம். இது எப்படி இலக்குகளை அடையாம போச்சு, சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கறத நீங்க காட்சியில பார்க்கறீங்க. Found was the long range rocket, the pieces of which you can now see. பாகிஸ்தான் ஏவிய நீண்ட தூரம் பாயக்கூடிய ராக்கெட்டுகள் அது நம்முடைய வான்படைகளால, நம்முடைய வான் பாதுகாப்பு சாதனங்களால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற காட்சிகளை நீங்க பார்க்கறீங்க. Of those systems which were brought down. லாய்டர் மியூனிஷன்ஸ், அதே போல அன்மேன்ட் ஏரியல் மிஷன்ஸ் இவையெல்லாமும் வீழ்த்தப்பட்டிருக்கிறதே. அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டத்தையும் நம்ம வீழ்த்திருக்கிறத நீங்க திரையில பார்க்கறீங்க. You can see some quadcopters and you can see one odd Sonka drone hanging by the wire. All these have been brought down. பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள், லாய்டர் மியூனிஷன்ஸ், UAVs இவற்றையெல்லாம் நம்முடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவ்வளவு துல்லியமா அவ்வளவு சரியா வீழ்த்திருக்கு. Our offensive actions are concerned. Yesterday I had already shared some details about the targets engaged by the Indian Air Force. The composite picture of the Indian Air Force targeting so far is now shown on the screen. As you can see, we have targeted the length and breadth of the adversary. நீங்க திரையில பார்க்கலாம் இந்த மேப்ல நம்முடைய ஆஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ், நம்ம தாக்குதல் செய்தது அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய லென்த் அண்ட் பிரெத், நீங்க எவ்வளவு பகுதிகளை நம்ம தாக்கியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். From the open source are now being shown to you on the screen. In fact, two of them. This is the strike on the Noor Khan Air Base. நீங்க திரையில பார்ப்பது நூர் கான் ஏர் பேஸ், பாகிஸ்தான்ல ராவல்பிண்டிக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. அதுல நம்முடைய தாக்குதலை நீங்க பார்க்கறீங்க. And this is the aftermath of our strike at Raimiar Khan Air Base. You can see the massive crater that it has left. நீங்க ரைமார் கான் ஏர் பேஸ்ல நம்முடைய தாக்குதல் எவ்வளவு பெரிய பாதிப்பை, ஒரு கிரேட்டரை உருவாக்கி இருக்கு, அதிர்வை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நீங்க காட்சிகள் மூலமா பார்க்கலாம். So with that, giving you an overview of how our air defense systems, நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வளவு துல்லியமா சரியா செயல்பட்டன என்பதை நம்ம பார்க்கிறோம். fighter aircraft, their missiles, and resulted in minimal losses on our side. நம்முடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால நமக்கு ரொம்ப சின்ன அளவிலான பாதிப்பும் எதிரிக்கு பெரிய தாக்கமும் ஏற்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தன்யவாத் ஏர் மார்ஷல் பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.